Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பஞ்சமம் எனும் 5ஆம் இடம். இதன் தலைப்பு ஒவ்வொரு வீடுகளின் தன்மைகள், அதிலிருந்து கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கு 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம். இந்த பஞ்சமஸ்தானத்திற்கு புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், கௌரவஸ்தானம், புகழ்ஸ்தானம், மந்திரஸ்தானம்னு நிறைய மாற்று பெயர்களும் உண்டு. திரிகோணஸ்தானங்கள் எப்போவுமே சுத்தமானவை, புனிதமானவை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய 1, 5, 9 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் சக்கரம். இந்த ட்ரையாங்கிள் சக்கரத்தில் நிறைய ரகசியங்கள் புதைந்து கிடக்கும். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள இந்த 3 வீடுகளின் தன்மைகளையும் பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நமக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள், அவர்களுடைய நிலைப்பாடுகள், இவைகளை தெரிந்து கொள்ளவும் இந்த 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இதற்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற மிக முக்கியமான வீடும் இந்த 5ஆம் இடம் தான். பூர்வ புண்ணியம்னா நம்ம என்ன புண்ணியம் பண்ணிட்டு இந்த பிறப்பு எடுத்திருக்கோம், பூர்வீக ரீதியாக நமக்கு என்னென்ன புண்ணியங்கள் பாக்கி இருக்குது, வளர்ச்சி பெறக்கூடிய அளவிலான வலிமையான வீடாக இந்த வீடு இருக்கிறதா, இந்த வீட்டின் அதிபதியின் மூலமாக அல்லது இந்த வீட்டில் நிற்கும் கிரகங்களின் மூலமாக நம்மளுடைய பூர்வீக கர்மா என்ன, புண்ணிய பிறவியா நம்ம பாவ பிறவிகளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்திருக்கிறோமா, இல்லை புண்ணியங்களை நிறைய அனுபவிக்க, ஏற்கனவே செய்துட்டு வந்த நற்பலன்களை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். ஒருவருடைய உயர்கல்வியை ரொம்ப சிறப்பாக முடிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த 5ஆம் இடம் கொண்டு தெரிஞ்சுக்கலாம். உயர்கல்வியில் ரொம்ப சிறப்பான ஒரு மதிப்பெண்கள் பெற்று நல்ல விதமான முடிவுகளை பெற்று அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாரா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மந்திர உபதேசம் ஒருவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வேதங்கள் படிப்பது, மந்திரங்களை உபதேசிப்பது, மந்திர உச்சாடனம் பண்ணி அதன் மூலம் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு முன்னுக்கு வர முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த 5ஆம் இடத்தின் ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலம் அறிதல் அப்படிங்கிறதும் இந்த 5ஆம் இடத்தில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசியம் தான். ஆக்சுவலாக அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத யூகித்தறியும் திறமைன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இந்த 5இல் தான் ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்னங்கிறத இவங்க முன்கூட்டியே திட்டமிடுதலை செய்ய முடியும். எதிர்காலம் இவர்களுக்கு மனக்கண் முன்னாடி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல வலுவான கோள்கள் அமர்ந்தார். நார்மலாக பார்த்தீங்கன்னா உச்ச சந்திரன் 5இல் இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்ற சூரியன் 5இல் இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்ற செவ்வாய் 5இல் இருந்தாலும் சரி, கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, குரு 5இல் இருந்தாலும் சரி, இவர்களால் எதிர்காலம் அறிய முடியும். 5ஆம் இடத்துல வலுவான கோள்கள் அமர்றது எதிர்காலம் அறிதல் அப்படிங்கிறது குறிக்கும். சூதாட்டத்தை குறிக்கும் இடமும் 5 தான். பங்குச்சந்தையில் ஆதாயம் பெறுவது, ஸ்பெக்குலேஷன் தொழில்களில், கொடுக்கல் வாங்கல் தொழில்களில் வெற்றி பெறுவது, கொடுத்து வாங்கிறதுல வளர்ச்சி அடையக்கூடிய யோகிதைகளை பெறுவதுங்கிறதும், லாட்ரி சீட்டு யோகங்களை குறிப்பிடுறதும் 5ஆம் இடத்தின் அமைப்பு. பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிறதையும் 5ஆம் இடம் கொண்டே அறியலாம். 5ஆம் இடத்துக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. 1, 5, 9களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதில் 5ஆம் இடமும் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய 40% ஒர்க்கை 5ஆம் இடம் தான் எடுக்கும். படிப்பு, ஒழுக்கம், பூர்வீகம், மந்திரம் போன்ற மிக முக்கியமான பொறுப்பு. ஸோ பூர்வீகத்தினால ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதை 5ஆம் இடம் கொண்டு நம்ம அறிய முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறப்பார்கள், புத்திரஸ்தானத்தின் வலிமை என்ன, புத்திரர்களால் ஜாதகருக்கு நன்மை உண்டா, ஜாதகர்களால் புத்திரர்களுக்கு நன்மை உண்டாங்கிற சூட்சுமமும் இந்த 5ஆம் இடத்துலையே ஒழிஞ்சிட்ருக்கும். ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா, எப்படிப்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகளின் எதிர்காலம் என்ன, வளர்ச்சி என்ன, முன்னேற்றம் என்னங்கிறதையும் 5ஆம் இடம் கொண்டு அறியலாம். 5ஆம் இடத்துக்கு 2 கிரகங்கள் பொறுப்பு வகிக்குங்க. ஒன்று குரு பகவான், இவர் புத்திர காரகன் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று சூரியன், காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சிம்மத்திற்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் என்பதனாலையும்.
எல்லா உயிர்களின் தோன்றுதலுக்கும் முழு முதல் காரணமாக இந்த பிரபஞ்சம், அதாவது நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த பால்வெளி மண்டலத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு சூரியனே பொறுப்பு வகிக்கும் கிரகங்கிறதுனால அவருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு மனிதனுடைய ஆத்மாவின் சுத்த நிலை என்ன, ஆத்ம சுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆத்மாவின் சுத்த நிலை என்ன அப்படிங்கிறதை 5ஆம் இடம் கொண்டு அறிய முடியும். மந்திரங்களை உச்சரிப்பதனால் உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் 5ஆம் இடம் கொண்டு தான் அறிய முடியும். இன்னும் சில நுணுக்கமாக போகணும்னா, ஒருத்தர் பரிகாரம் பண்ணுறார், கல்யாணத்துக்காக பரிகாரம் பண்ணுறாரு, பரிகாரம் பண்ணுன உடனே மேரேஜ் ஆகுது. இன்னொருத்தர் பரிகாரம் பண்ணுறாரு, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அவரும் கோயிலாக ஏறி இறங்குறாரு, 10 கோயிலுக்கு போய் பார்க்குறாரு, 15 கோயிலுக்கு போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஜாதகம் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், ஸோ உங்களுக்கு 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதியும் நீச்சமாக போயிட்டாரு, ஸோ நீங்கள் பரிகாரம் பண்ணியெல்லாம் புண்ணியம் இல்லை, தசாபுத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த பரிகாரங்கள் பழிக்குமாங்கிறத தீர்மானிக்கிற இடம் 5. புரியுதுங்களா? பரிகாரம் செஞ்சு பழிக்கணும்ல, கோயிலுக்கு போனால் அந்த பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதை தீர்மானிக்கிற மந்திர சக்தியின் மொத்த மூலாதாரம் 5 தான். குலதெய்வம் உங்ககிட்ட பேசுமா, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குமாங்கிறது 5ஆம் இடம் கொண்டு தான் அறிய முடியும். குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கா, குலதெய்வம் நமக்கு பேசுமா, கோயிலுக்கு போகிறதுனால நமக்கு நன்மை நடக்குமா, வளர்ச்சி ஏற்படுமா. நீங்கள் 5ஆம் அதிபதி கெட்டு போய் 5ஆம் இடத்துல பாவக்கோள் இருக்கிற ஜாதகர்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பஞ்சாயத்து நடக்குது சார், சண்டை வருது சார், வில்லங்கம் வருது சார், பிரச்சனை வருது சார், பங்காளி சண்டை வந்துடுது சார், ஏன்டா போகிறோங்கிற மாதிரியே இருக்குது சார், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறேன் அப்போவும் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் 5ஆம் இடம் தான் அந்த மந்திர சக்தி. நீங்கள் சாமி கும்பிட்டா பலன் கிடைக்கிறதும் 5ஆம் இடம் தான், பரிகாரங்கள் பலன் அளிப்பது 5ஆம் இடம் தான், மந்திர உபதேசத்தை பெறுவதும் 5ஆம் இடம் தான், நீங்கள் மந்திரங்களை திருப்பி சொல்லும்போது அதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது 5ஆம் இடம். ஒருவருக்கு பலன் அளிக்கும் ஒரே விஷயம் இன்னொருத்தருக்கு பலன் அளிக்காமல் போகுது, ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெகு சிலர் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க, பாதி 80% மேற்பட்டவங்க தோற்று போயிடுறாங்க, ஒரு 10% பேர் கடனேன்னு செஞ்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஏன் இந்த வித்தியாசம்னா, இதுதான் ஒவ்வொரு வீடுகளும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை இயக்கும் சூட்சுமத்தின் அடிப்படை. காளகஸ்தி திருப்பதி பக்கத்தில் இருக்கிற சக்தி வாய்ந்த கோயில், அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60% பேருக்கு போன உடனே காரியம் நடக்குது. இன்னும் சிலர் பாருங்கள் சார், 3 வருஷத்துக்கு முன்னாடியே போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டோம் சார், இன்னும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அந்த காரணம் அந்த 5ஆம் இடம் பழுதுபட்டிருப்பது. குழந்தைங்கள நல்ல விதமாக படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு சொத்து சேர்த்துன்னு எல்லாம் பண்ணுவாங்க சில பேரண்ட்ஸ். ஆனால் குழந்தைங்க வளர்ந்து தன்னுடைய சுய முடிவுகளை எடுக்கிற திறமைக்கு வந்த உடனே இவங்களை உதாசீனப்படுத்துவாங்க. 5ஆம் இடம் கெட்டு போயிடும். குழந்தைகளால் நமக்கு ஆதாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. மந்திரம் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, தொடர்ந்து மந்திரங்கள் உச்சரிப்பாங்க, ஆனால் பலனே இருக்காது. 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான மந்திரஸ்தானம். பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, நம்ம அப்பா அவர் காலத்துக்கிட்ட நமக்கு பிரித்து கொடுத்துருவாருன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் மேலே கடனை வாங்கி வச்சுட்டு போய் சேர்ந்துருவார், இல்லைன்னா ஆகாத ஆளுகளுக்கு எழுதி வச்சுட்டு சிக்கலை உண்டாக்கிடுவார். 5ஆம் இடம் கெட்டு போயிடும். காதலில் வெற்றி பெற அமைப்பு 5ஆம் இடத்தின் சூட்சுமம் தான். நீங்கள் காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்தை பார்த்துட்டு லவ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா லவ் ஃபெயிலியரை கொடுக்கக்கூடிய இடம் 5. அது தர்ற வேதனை அதை விட பெரிய தலைவலியாகவும் சிக்கலாகவும் இருக்கும். சூதாட்டத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்தின் சுத்தம் பார்க்க வேண்டியது அவசியம். ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, ஸ்பெக்குலேஷன், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரியான விஷயங்கள், லாட்ரி சீட்டு யோகங்கள், புதையல் யோகம் போன்றவைகளுக்கு 5ஆம் இடத்தின் சுத்தம் ரொம்ப முக்கியம். 5ஆம் அதிபதி நல்லா இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா இதில் எல்லாம் போய் வெகுவாக பணத்தை இழக்கும் தன்மைகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி 5ஆம் இடம் சொல்லக்கூடிய ரகசியங்கள் பார்த்திங்கன்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். புத்திரன், பூர்வீகம், குலதெய்வம், மந்திரம், உச்சாடனம், காதல், பங்கு சந்தை, ஆதாயம், உங்களுடைய சக்தியின் வெளிப்பாடு, குழந்தைகளால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், கௌரவம், புகழ், அந்தஸ்து, இதுவும் 5ஆம் இடம் தான். 5ல் ஒரு 2 பாவக்கோள் இருக்கிறவன் எதுக்குன்னு துணிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கௌரவம், பேரு, பெருமை, குடும்ப கௌரவம் இதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. சட்டார்னு சாக்கடைகளில் விழுகிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத வேலையை செய்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காருன்னா 5ஆம் இடம் கெட்டு போயிருக்குதுன்னு. புரியுதுங்களா? நல்ல பெரிய மனுஷ தோரணையில் ஒழுங்காக வேலை வேண்டி போயிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 13 வயசு குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணான்னு நியூஸ் வரும். என்னடான்னு பார்த்தா அந்த 5ஆம் இடம் சாரக்கூடியது தான். சூதாட்டத்தில் பெரும் பொருளை இழந்தவர், அடுத்த சொத்தை ஏமாத்தினவங்க, இதெல்லாம் 5ஆம் இடம் கெட்டு போகிறதுனால ஏற்படும். பேங்க்கில் ஒரு ஆஃபீஸராக இருக்கார், நல்ல கௌரவமான பதவி, நல்ல குடும்பம், அந்தஸ்து, மனைவி, குழந்தைகள் இருக்காங்க.
பங்குச்சந்தையில் போய் ஈடுபட்டு அடுத்தவங்க எஃப்டி போட்டு வச்சுருந்த பணத்தை எல்லாம் போலியாக கையெழுத்து போட்டு எடுத்து கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாயை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிட்டு செத்து போய் அது வெளியில் வந்து யாராரோ பாதிக்கப்படும் தன்மை. நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவுகள்னால பல பேரை பாதிக்கும் தன்மையை தரக்கூடியது இந்த 5ஆம் வீடு. ஸோ 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 5ஆம் இடத்துல கடுமையான பாவக்கோள்கள் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். 5ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவைகள் இணைஞ்சிருந்தாலே நீங்கள் கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதில் கவனமுடனும், குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடனும், குலதெய்வ விஷயத்தில் எச்சரிக்கையுடனும், மந்திர உச்சாடனங்களை செய்யும் போது மிகவும் கவனமுடன் தேர்ந்தெடுத்த மந்திரங்களை மட்டுமே பிரயோகப்படுத்த வேண்டியதுங்கிறதும், பேராசைப்படாத நிலைப்பாடோடு இருக்க வேண்டியது என்பதும் அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.